மத்திய பட்ஜெட் தொடர்பாக பொருளாதார வல்லுநர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார். மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகிற 22ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 7வது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற பின்பு தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் இதுவாகும். இது தொடர்பாக டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பொருளாதார வல்லுநர்களுடன் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் நிதித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டிற்கு தினமும் 1 TMC வீதம் 20 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைத்துள்ளது. காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட மாநில அதிகாரிகள் பங்கேற்றனர். அப்போது அணைகளுக்கு வரும் தண்ணீரின் அளவு குறைவாக இருப்பதாகவும் 4 அணைகளிலும் 28% பற்றாக்குறை இருப்பதாக கர்நாடக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் வரும் 25ஆம் தேதி வரை தண்ணீர் திறக்குமாறு பரிந்துரைக்கக்கூடாது எனவும் கர்நாடக அதிகாரிகள் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் பற்றாக்குறை அதிகரித்துள்ளதால் காவிரியில் நீர் திறப்பு அவசியம் என தமிழ்நாடு தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இதையடுத்து தமிழ்நாட்டிற்கு தினமும் 1 TMC வீதம் 20 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைத்தது. அதாவது தமிழ்நாடு எல்லையான பிலிகுண்டுவில் தினமும் 11,500 கன அடி தண்ணீர் கிடைக்கும் அளவுக்கு 12ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை தண்ணீர் திறக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. மதுபான கொள்கை விவகாரத்தில் அமலாக்கத்துறை தம்மை கைது செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கில் இன்று இறுதி தீர்ப்பு அளிக்கப்பட இருக்கிறது. டெல்லியில் மதுபான கொள்கை மாற்றப்பட்டதில் லஞ்சம் கைமாறியதாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் கடந்த மார்ச் 21ஆம் தேதி டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கைதாகி சிறையில் இருந்த கெஜ்ரிவாலுக்கு மக்களவைத் தேர்தல் பரப்புரைக்காக உச்சநீதிமன்றம் கடந்த மே மாதம் 10ஆம் தேதி ஜாமீன் வழங்கியது. ஜூன் 2ஆம் தேதி ஜாமீன் காலம் முடிந்ததை அடுத்து அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். இதே வழக்கில் கடந்த ஜூன் 25ஆம் தேதி கெஜ்ரிவாலை சிபிஐ கைது செய்தது. இந்த நிலையில் மதுபான கொள்கை முறைகேடு நடந்ததாக பதிவான வழக்கில் தனது கைதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு மீது இன்று தீர்ப்பளிக்கப்பட இருக்கிறது. நீதிபதிகள் சஞ்சீவ் கன்னா, தீமான்கர் தத்தா அமர்வு இந்த தீர்ப்பை வழங்க இருக்கின்றனர். நீட் முறைகேடு தொடர்பான வழக்கு விசாரணை தாமதமடைவதால் மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடங்குவது கால தாமதமாகும் என்று தெரிகிறது. நீட் தேர்வின் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீட் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் வரும் 18ஆம் தேதி விசாரிப்பதாக கூறி தலைமை நீதிபதி ஒத்திவைத்தார். இதனால் ஜூலை 3வது வாரம் தொடங்கும் என்று கூறப்பட்டுள்ள மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு மேலும் தாமதமாக வாய்ப்புள்ளது. இந்நிலையில் பீகார் மாநிலத்தில் நீட் வினாத்தாளை கசியவிட்ட வழக்கின் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரான ராகேஷை சிபிஐ கைது செய்திருக்கிறது. பாட்னாவில் உள்ள சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவருக்கு 10 நாட்கள் சிபிஐ காவல் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். தலைமறைவாக இருந்த ராகேஷை மின்னஞ்சல் முகவரி மற்றும் IP முகவரி உள்ளிட்ட தொழில்நுட்ப உதவியுடன் சிபிஐ கண்டுபிடித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பெற்ற தொடர் தோல்விகளுக்கு பிறகும் மத்திய அரசு பாடம் கற்கவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் நடைபெற்ற ஊரகப் பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்ட தொடக்க விழா நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 444 கோடியே 77 லட்சம் ரூபாய் செலவில் 621 திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர் மெட்ரோ உள்ளிட்ட வளர்ச்சி திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி தரவில்லை என குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் தொடர் தோல்வி படுதோல்வி அடைஞ்ச பிறகும் அதிலிருந்து ஒன்றிய அரசு இன்னும் பாடம் கற்றுக்கல. தொடர்ந்து பேசிய அவர் திமுகவின் செயல்பாட்டை கண்டு பொறாமைப்படும் எதிர்க்கட்சியினர் ஆட்சி மீது அவதூறு பரப்புவதாக விமர்சித்தார். இப்படி மக்களுக்காக செயல்படுறது எதிர்க்கட்சிகளுக்கு பொறாமையும் எரிச்சலையும் ஏற்படுத்துது. அதனால அவதூறுகள் பொய் பிரச்சாரங்கள் மூலமாக இந்த ஆட்சி கெட்ட பெயர் ஏற்படுத்த நினைக்கிறாங்க. பேரூராட்சியாக உள்ள அரூர் விரைவில் நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். மகளிர் உரிமைத் தொகை பெற மீண்டும் விண்ணப்பித்துள்ள தகுதி வாய்ந்த 1,48,000 பேருக்கு வரும் 15ஆம் தேதி முதல் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் தங்கம் தென்னரசு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் மேடையில் பேசிய அவர் மக்கள் அரசாங்கத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்ற நிலையை மாற்றி அரசாங்கம் மக்களை நோக்கி செல்லும் நிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உருவாக்கியிருப்பதாக தெரிவித்தார். இது ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து அதில் ஏற்கனவே நீங்கள் கொடுத்திருக்கக்கூடியவர்கள், தகுதி வாய்ந்திருக்கக்கூடியவர்கள், பல்வேறு காரணங்களுக்காக எங்களுக்கு விட்டு போயிருக்கிறது என்று சொல்லியிருக்கக்கூடியவர்கள், அவர்கள் ஏறத்தாழ 1,48,000 பேருக்கு
இன்றைக்கு மீண்டும் அவர்களுக்கும் சேர்த்து வழங்குவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் கோவூரில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் மூதாட்டி ஒருவரை மாவட்ட ஆட்சியர் அமர்ந்திருந்த இருக்கையில் அமர வைத்து அமைச்சர் அன்பரசன் சான்றிதழ் வழங்கினார். அமைச்சர் அன்பரசனின் செயலால் அங்கிருந்த பொதுமக்கள் நெகிழ்ச்சி அடைந்தனர். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் தோல்விக்கான காரணங்கள் குறித்து திருவண்ணாமலை தொகுதி தேர்தல் பொறுப்பாளர்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்தும் அடுத்த தேர்தலில் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்தும் தொகுதி வாரியாக அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். முதல் நாளான புதன்கிழமை காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாளான வியாழக்கிழமை காலை சிவகங்கை வேலூர் தொகுதி பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் திருவண்ணாமலை தொகுதி நிர்வாகிகளுடன் மாலை 4 மணிக்கு ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது அதிமுகவின் தோல்விக்கான காரணங்கள் குறித்து நிர்வாகிகளிடம் கேட்டறிந்த எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் அடுத்த கட்டமாக எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பது குறித்து அறிவுரைகளை வழங்கினார். இதில் அவைத் தலைவர் தமிழ்மகன் உசைன், முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், SP வேலுமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரக்கோணம், தஞ்சாவூர், திருச்சி தொகுதி நிர்வாகிகளுடன் வெள்ளிக்கிழமை ஆலோசனை நடைபெறுகிறது. சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி R. மகாதேவன், ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கோடீஸ்வர் சிங் ஆகியோரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளாக இருந்த அனிருதா போஸ், AS போபண்ணா ஆகியோர் கடந்த ஏப்ரல், மே மாதங்களில் ஓய்வு பெற்றனர். இதனைத் தொடர்ந்து புதிய நீதிபதிகளை தேர்வு செய்வதற்காக தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையில் கொலிஜியத்தின் கூட்டம் நடைபெற்றது. இதில் சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி R. மகாதேவன், ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கோடீஸ்வர் சிங் ஆகியோரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க பரிந்துரைப்பது என முடிவு செய்யப்பட்டது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த R. மகாதேவனுக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் வாய்ப்பு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கொலிஜியம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு பிறகு இருவரும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட உள்ளனர். அமலாக்கத்துறை வழக்கில் விசாரணையை தள்ளி வைக்க கோரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மனு மீது இன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறது. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி மோசடி செய்ததாக செந்தில் பாலாஜி மீது தொடரப்பட்ட வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இதேபோல மற்றொரு மேல்முறையீட்டு வழக்கின் விசாரணையும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இவைகளை சுட்டிக்காட்டி அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரிய செந்தில் பாலாஜி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி அல்லி முன்பு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி தரப்பில் வாதங்களை தொடங்காததால் விசாரணையை தள்ளி வைக்க கோரிய மனு மீது இன்று உத்தரவு பிறப்பிப்பதாக அறிவித்தார். இதேபோல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெறுகிறது. திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலில் பிராங்க் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்த யூடியூபர் TT வாசன் உள்ளிட்டோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. திருப்பதி திருமலைக்கு தனது நண்பர்களுடன் சென்றிருந்த TTF வாசன் சாமி தரிசன வாசலில் பிராங்க் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்திருந்தார். நம்ம பண்ண நம்ம தேச துரோகின்றுவாங்க. ரொம்ப லேட்டா இருக்கு. அஜி அஜி அண்ணங்கடா திருப்பி காட்டுறோம். பக்தர்களுக்கு மன வருத்தம் ஏற்படும் வகையில் எடுக்கப்பட்ட பிராங்க் வீடியோ குறித்து செய்தி வெளியிட்ட நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி இது தொடர்பாக தேவஸ்தான முதன்மை கண்காணிப்பு அதிகாரியின் கவனத்திற்கு கொண்டு சென்றது. இதனைத் தொடர்ந்து தேவஸ்தான நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் திருப்பதி மலையில் பக்தர்கள் மனம் வருத்தமடையும் வகையில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் TTF வாசன் உள்ளிட்டோர் மீது காவல்துறையிடம் புகார் அளிக்க தேவையான ஏற்பாடுகளை தேவஸ்தான விஜிலன்ஸ் துறை செய்து வருகிறது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக KR ஸ்ரீராமை நியமிக்க கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த கங்கா பூர்வாலா கடந்த மே மாதம் ஓய்வு பெற்றார். இதையடுத்து பொறுப்பு தலைமை நீதிபதியாக மகாதேவன் நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி KR ஸ்ரீராமை நியமிக்க கொலிஜியம் பரிந்துரைத்துள்ளது. மும்பையில் பிறந்த KR ஸ்ரீராம் 2013ஆம் ஆண்டு மும்பை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். 2016ஆம் ஆண்டு முதல் நிரந்தர நீதிபதியானார்.
இதேபோல் டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மன்மோகனையும் ராஜீவ் சாக்தரை இமாச்சல் பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் நியமிக்க பரிந்துரை செய்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சுரேஷ் காயத், நிதின் ஜாம்தரை கேரள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் நியமிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளனர். இமாச்சல் பிரதேச தலைமை நீதிபதி ராமச்சந்திர ராவை ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யவும் கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது. மத்திய பிரதேச சண்டாவாலியாவை மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும், தாஷி ராவ்ஸ்தனை மேகாலய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் நீதிமன்ற காவலில் அனுப்ப நீதிபதி மறுத்ததை அடுத்து அவர் விடுவிக்கப்பட்டார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரையின் போது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரில் சாட்டை துரைமுருகனை திருச்சி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். இதற்கு நாம் தமிழர் கட்சியினர் மட்டுமின்றி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் கண்டனம் தெரிவித்திருந்தார். தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான குற்றங்கள் தடுப்பு உள்ளிட்ட 5 பிரிவுகளில் சாட்டை துரைமுருகன் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை திருச்சி 1வது கூடுதல் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி சாமிநாதன் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி நீதிமன்ற காவலுக்கு செல்ல தேவையில்லை என்று கூறி சாட்டை துரைமுருகனை விடுவித்தார். மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் நேர்மையில் நின்று இந்த வழக்கு செல்லாது என்று என்னை விடுதலை செய்திருக்கிறார். இந்த எஃப்ஐஆர் போட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். தன் மீதான வழக்கை ரத்து செய்ய நீதிமன்றத்தை நாடுவேன் என சாட்டை துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு ஆட்டை வைத்து காங்கிரசார் புத்திமதி கூறி விமர்சித்த காட்சிகளே இவை. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை ரவுடி என்று அண்ணாமலை அண்மையில் விமர்சித்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வினோதமான முறையில் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசியில் அண்ணாமலையை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை போரூர் காரம்பாக்கத்தில் அண்ணாமலைக்கு செருப்பு மாலையிட்டு காங்கிரசார் போராட்டம் நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் அண்ணாமலை உருவ பொம்மை எரித்து போராட்டம் நடந்தது. கடலூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கடலூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கடலூரில் தலைமை தபால் நிலையம் அருகே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையின் உருவ பொம்மையை எரிக்கும் போராட்டத்தில் மாவட்ட பாஜகவினர் ஈடுபட்டனர். அப்போது உருவ பொம்மையை எரிப்பதை தடுக்க காவல்துறையினர் முயற்சி மேற்கொண்டனர். பாஜகவினரிடமிருந்து உருவ பொம்மையை பறிக்க முயன்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரையில் பள்ளி மாணவனை கடத்தி 2 கோடி கேட்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை SS காலனியைச் சேர்ந்த மைதிலி ராஜலட்சுமி என்பவரின் மகன் தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். பால்பாண்டி என்ற ஆட்டோ ஓட்டுநர் சிறுவனை பள்ளிக்கு அழைத்துச் சென்றபோது மர்ம கும்பல் ஒன்று சிறுவனையும் ஆட்டோ ஓட்டுநரையும் கத்தியை காட்டி மிரட்டி கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் சிறுவனின் தாயை செல்போனில் தொடர்பு கொண்ட மர்ம கும்பலைச் சேர்ந்த நபர் 2 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டியுள்ளார். 2 கோடி ரூபாய் நான் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கா நான் 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போய்க்கிருக்கேன். என்னங்கடா நீங்க எல்லாம் வரணும். 1 மணி நேரத்துல அந்த ரவுண்டானா வரணும். நீ அந்த ரவுண்டானா வரணும். அங்க யாரு ஒருத்தன் வருவான், அவன் எதுவுமே பேசாம மனதை கொடுக்கணும். உன் பையன் 2 நிமிஷத்துல உன்ட்ட போன் பேசுவான். இதுல ஏதாவது மாற்றம் நடந்துச்சு, உன் பையன் போன் இந்த போன் ஆட்டோக்கார கொண்டு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும். சுவிட்ச் ஆஃப்ல இருக்க உன் பையன் செத்துட்டான்னு நினைச்சுக்கோ.
இதுகுறித்து மைதிரி அளித்த புகாரின் பேரில் செல்போன் எண்ணை வைத்து கடத்தல் கும்பலின் இருப்பிடத்தை தனிப்படை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். காவல்துறையினர் தங்களை பின்தொடர்வதை அறிந்த கடத்தல் கும்பல் சிறுவனையும் ஆட்டோ ஓட்டுநரையும் மதுரை, நாகமலை, புதுக்கோட்டை 4 வழிச்சாலையில் இறக்கிவிட்டு தப்பினர். சிறுவனை கடத்தியது தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி வலுவான நிலையில் உள்ளது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்று வரும் போட்டியில் முதலில் விளையாடிய மேற்கிந்திய தீவுகள் 121 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி போப், கிராவ்லி, ரூட், ப்ரூக், ஜெமி ஸ்மித் ஆகியோரின் அரை சதத்தால் 371 ரன்கள் குவித்தது. இதையடுத்து இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய மேற்கிந்திய தீவுகள் இரண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 79 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளது. இன்னும் 3 நாட்கள் உள்ள நிலையில் இங்கிலாந்தின் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோரை விட மேற்கிந்திய தீவுகள் 171 ரன்கள் பின்தங்கியுள்ளது. இதன் மூலம் இப்போட்டியில் இங்கிலாந்து வெல்வது உறுதியாகியுள்ளது. இந்த போட்டியுடன் இங்கிலாந்தின் வேகப்பந்து வீச்சாளர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஓய்வு பெறுவது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானுக்கு கடத்தப்படவிருந்த 2560 கிலோ அபாய ரசாயன பொருட்கள் சென்னை அருகே உள்ள காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆர்த்தோக்ளோரோ பென்சைலிடீன் மாலனோ நைட்ரைல் எனப்படும் ரசாயன பொருட்களை ஏற்றிக்கொண்டு ஹூண்டாய் ஷாங்காய் என்ற கப்பல் சீனாவின் ஷாங்காய் துறைமுகத்திலிருந்து கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி புறப்பட்டது. மொத்தம் 103 கலன்களில் 2560 கிலோ ரசாயன பொருட்கள் இருந்தன. சீனாவின் செங்டு ஷின்சன் என்ற நிறுவனத்திலிருந்து பாகிஸ்தானின் ராவல்பிண்டியைச் சேர்ந்த ரோஹெல் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திற்கு இந்த ரசாயனம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த கப்பல் கடந்த மே 8ஆம் தேதி சென்னை அருகே உள்ள காட்டுப்பள்ளியில் உள்ள தனியார் துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தது. இதனை அறிந்த சுங்கத்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த ரசாயன பொருட்கள் கண்ணீர் புகை மற்றும் கலவரத்தை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் ரசாயனங்களில் முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது.